வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் புலேந்திரன் சுலக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆபிரிக்க நாடுகளைப் போன்று இலங்கையில் தள்ளுவண்டிகளில் பணத்தை கொண்டு செல்லும் நிலை ஏற்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் எச்சரிக்கை. எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வில் ஜனாதிபதி ஆற்றும் அக்கிராசன உரை தொடர்பில் சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தை நடாத்துமாறு ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தல். பெருந்தோட்ட கம்பெனிகள் இரவோடு இரவாக விற்பனை செய்யப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவிப்பு. புத்தாண்டில் நடைமுறை சாத்தியமான விடயங்களை சிந்தித்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவிப்பு. தற்போதைய அரசாங்கம் விரைவில் வீடு செல்ல நேரிடும் என முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தெரிவிப்பு. கசகஸ்தானில் போராட்டங்களின் போது பல எதிர்ப்பாளர்கள் கொலை. விரிவான செய்திகளில் தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை. நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழைத்தளிக்க ஒன்றாய் இணைவோம். ஆப்பிரிக்க நாடுகளைப் போன்று இலங்கையில் தள்ளுவண்டிகளில் பணத்தை கொண்டு செல்லும் நிலை ஏற்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை இலக்காக வைத்தால் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මත වෙලා මාසයක් යන්න කලින් එතුමා රුපියල් බිලියන 229ක සහන පැකේජ් එකක් දෙනවා. வருமானமின்றி பணத்தை அச்சடித்து நிவாரணத்தை வழங்குவதென்றால் பணவீக்கமே அதிகரிக்கும். பணவீக்கம் அதிகரிக்குமாயின் பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கும். பொருட்களின் விலை அதிகரிக்குமாயின் இந்த 5000 ரூபாய் போதுமானதா என்ற கேள்வி எழும். இறுதியில் என்ன நடக்கும்? ஆப்பிரிக்க நாடுகளை போன்று தள்ளு வண்டிகளிலேயே பணத்தை கொண்டு செல்ல நேரிடும். இந்த கருத்தை மறுப்பார்களாயின் வருமானம் வரும் வழியை அரசாங்கம் கூற வேண்டும். உண்மையில் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டதா அல்லது மாகாண சபை தேர்தலில் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக இந்த 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டதா என்ற கேள்வி எழும்புகின்றது. 2022 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்பாக கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு முன்பாக நின்று மக்களுக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள இருக்கிறது என்று கூறினர். வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டு ஒரு மாதம் செல்வதற்கு முன்பாக 229 மில்லியன் நிவாரண பொதியை வழங்கியுள்ளனர். தற்போது நாடு எதிர்கொண்டிருக்கும் நெருக்கடி நிலைமையில் பொருட்களின் விலை, வாழ்வாதார செலவு அதிகரித்துள்ள நிலையில் இவ்வாறான நிவாரண பொதியை வழங்குவது சிறந்தது என்று சிலர் நினைக்கின்றனர். இந்த நிவாரண பொதி வழங்குவதற்கு எங்கிருந்து நிதி கிடைத்தது என்பது பற்றி ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பிய போது வருமானம் வரும் வழியை ஜனாதிபதியால் கூற முடியவில்லை. வருமானம் வரும் வழியை கூறாது செலவினங்களை காண்பிப்பார்களாயின் வருமானமின்றி மத்திய வங்கி பணத்தை அச்சடித்தே இந்த நிவாரண பொதியை வழங்கியுள்ளது என்றே தெரிகின்றது. අපි පළාත් සභා ඡන්දය අප්‍රේල් මාසෙ විතර තියන්න බලාගෙන අපි ඡන්ද දිනන්නද කරේ කියලා. මොකද හේතුව මේ පර්චස් 20ට අඩු ගෙවතු වගා කරන අයවැය සම්මත වෙලා මාසයක් அனுசரணை. நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழைத்தளிக்க ஒன்றாய் இணைவோம். புத்தாண்டில் நடைமுறை சாத்தியமான விடயங்களை சிந்தித்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எரிவாயு வெடிப்புகள் தொடர்பில் ஜனாதிபதி ரகசிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார் என நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இன்று குருநாகல் மயிலதேவ மகளிர் வித்தியாலயத்தில் புதிய 3 மாடி கட்டிடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த புத்தாண்டில் நடைமுறை சாத்தியமான சிந்தித்து முன்னோக்கி செல்ல வேண்டும். கொரோனா தொற்று பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்துள்ளது. ஆனால் பொருட்களின் விலைகள் உயர்ந்துள்ளது. எரிவாயு தொடர்பில் சிக்கல் உள்ளது. எரிவாயு வெடித்ததாக கூறப்படுகிறது. இந்த எரிவாயு வெடிப்பு சம்பவங்களின் பின்னணியில் சதி உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஏனென்றால் கொழும்பு ஈழப்பகுதியில் எரிவாயு வெடிப்பதில்லை, வடக்கு மாகாணத்தில் எரிவாயு வெடிப்பதில்லை, கண்டி குருநாகல் பகுதிகளில் எரிவாயு வெடிக்கவில்லை. எனவே இந்த எரிவாயு வெடிப்புகள் குறித்து முறையான விசாரணை நடத்த வேண்டும். ஜனாதிபதி எரிவாயு வெடிப்பு தொடர்பில் ரகசிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த எரிவாயு வெடிப்புகள் தொடர்பில் நாட்டு மக்கள் இப்போது எச்சரிக்கையுடன் உள்ளனர்.
மக்கள் இப்போது எரிவாயு பயன்படுத்த பயப்படுகிறார்கள். அடுத்த சில வாரங்களில் இந்த பிரச்சினை தீர்க்கப்படும் என நம்புகிறேன். கொரோனா தொற்றினால் பாடசாலை மாணவர்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மாணவர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை இழந்தனர். அவர்கள் மன உளைச்சலில் உள்ளனர். எதிர்காலத்தில் இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து மீண்டு வருவோம் என நம்புகிறேன். அண்மையில் ஆசிரியர்கள் தங்கள் பிரச்சனையை தீர்க்க அரசாங்கத்தை வற்புறுத்தினர். தற்போது ஆசிரியர்களின் பிரச்சினைக்கு தீர்வு கண்டுள்ளோம். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண அரசு முயன்ற போதும் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அவர்களை போராட்டத்திற்கு தூண்டினர். ஆசிரியர்கள் சிலர் வீதியில் இறங்கினர். ஆசிரியர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆசிரியர்களை பிரதிநிதித்துவம் செய்வதாக கூறியவர்கள் ஆசிரியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கூட அங்கீகரிக்கவில்லை என நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்றனர். அமைச்சரவையை மறுசீரமைக்கும் நடவடிக்கையை எதிர்வரும் 10ஆம் தேதி முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையை மறுசீரமைக்கும் நடவடிக்கை எதிர்வரும் 10ஆம் தேதி முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சரவை மாற்றம் இடம்பெறும் போது குறிப்பாக விவசாயத்துறை அமைச்சர் பதவியில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விவசாயத்துறை அமைச்சர் தற்போது காணி அமைச்சராக இருக்கும் HM வத்ரசேனவிற்கு வழங்கப்படவிருப்பதாகவும் அரசாங்க வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வில் ஜனாதிபதி ஆற்றும் அக்கிராசன உரை தொடர்பில் சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தை நடத்துமாறு முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். 9வது பாராளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் நாளன்று ஜனாதிபதி ஆற்றும் அக்கிராசன உரை தொடர்பில் சபை ஒத்திவைப்பு வேளை விவாதம் ஒன்றை நடத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தனவிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அக்கடிதத்தின் பிரதிகள் சபை முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் கட்சிகளின் தலைவர்களுக்கும் அனுப்பி வைத்துள்ளார். ஒத்திவைக்கப்பட்ட பாராளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 18ஆம் தேதியன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. 2022ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் பாராளுமன்றம் ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. எனினும் ஜனாதிபதிக்கு இருக்கும் அதிகாரங்களை பயன்படுத்தி டிசம்பர் மாதம் 13ஆம் தேதியன்று வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலின் ஊடாக ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ சபை நடவடிக்கைகளை ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் ஒத்திவைத்தார். ஜனாதிபதியின் அக்கிராசன உரை தொடர்பில் ஜனவரி 19, 20ஆம் தேதிகளில் முடிந்தால் 21ஆம் தேதியும் சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தை நடத்த முடியும் என அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சபுஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அடிக்கடி திறந்து மூடுவதனால் பாரிய நெருக்கடி ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 40 வருடங்களாக தொடர்ச்சியாக இயங்கி வரும் சபுஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அடிக்கடி திறந்து மூடுவதனால் பாரிய நெருக்கடிகள் பல ஏற்படலாம் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் சிரேஷ்ட பிரதி ஜெனரலும் பதில் தலைவருமான ஸ்ரில் சுதுவெல்ல எச்சரித்துள்ளார். சபுஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தொடர்பில் அவர் விடுத்துள்ள விசேட அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சபுஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையம் நாளொன்றிற்கு 50,000 பீப்பாய்கள் கொள்ளளவை கொண்டுள்ளதாகவும் குறைந்தது 2 வருடங்களுக்கு இடையூறின்றி இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகில் ஏனைய சுத்திகரிப்பு நிலையங்களுடன் ஒப்பிடும்போது சபுஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையம் பல அலகுகளை கொண்டது எனவும் இதன் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்ட பொறியியலாளர்களுக்கு வெளிநாட்டு தேவை அதிகமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் விரைவில் வீடு செல்ல நேரிடும் என முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் தற்போது மூடப்பட்டுள்ளமை கவலை அளிப்பதாக முன்னாள் போக்குவரத்து விமான சேவைகள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட வேளை ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டுதலின் கீழ் யாழ்ப்பாண மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றும் முகமாக யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் நல்லாட்சி அரசினால் புனரமைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு திறந்து விடப்பட்டது. வடபகுதியில் உள்ள மக்கள் குறைந்த நேரத்தில் குறைந்த செலவுடன் தென்பகுதிக்கு வந்து செல்வதற்கும் மற்றும் குறைந்த செலவில் தென்னிந்தியாவிற்கு சென்று வருவதற்குமாக இந்த விமான நிலையம் திறந்து விடப்பட்டது. அது வடபகுதி மக்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஆனால் இந்த அரசாங்கமானது அவ்வாறான சந்தர்ப்பத்தை வழங்க மறுத்து தற்போது விமான நிலையம் மூடப்பட்டுள்ளமை கவலை அளிக்கிறது என்றும் பொறுத்திருந்து பார்ப்போம். நான் தற்போது அரசியலில் இல்லை. நான் அங்கம்
அங்கம் வகிக்கும் கட்சியில் இருந்து விலகி இருக்கிறேன். எனினும் நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் வெறுப்பு கொண்டுள்ளனர். இந்த அரசாங்கம் விரைவில் வீடு செல்ல வேண்டி வரும். எனினும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்காக ஒரு கூட்டணியாக செயல்படும் காலம் விரைவில் கைகூடும், அதுவரையில் இடம்பெறும் என குறிப்பிட்டுள்ளார். හම්බලේම ප්‍රතිපත්ති ගැන කතා කරනවා. නමුත් පක්ෂ දේශපාලනයෙන් මේ ප්‍රතිපත්ති හරියට වෙලා නැහැ. ඒක කරන්න පුළුවන් ක්‍රමයක් අපි දැනට සාකච්ඡා කරගෙන යනවා. අපි තව මාස දෙක තුනක් ඇතුළත විතර අපි ඒක ක්‍රියාත්මක වෙනකොට තමුන්නාන්සල සියලු දෙනාට මේව දැනුවත් කරන්න. ඒ ගැන මම හරි කනගාටුයි. யாழ்ப்பாணம் மண்கும்பானில் அமைக்கப்பட்ட படகு கட்டும் தொழிற்சாலை இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மண்கும்பான் பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள படகு கட்டும் தொழிற்சாலை மற்றும் பயிற்சி நிலையம் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. வெளிநாட்டு மற்றும் இலங்கை தனியார் கூட்டு முயற்சியினால் உருவாக்கப்பட்டுள்ள படகு கட்டும் தொழிற்சாலை மூலம் மண்கும்பான் பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதுடன் பிரதேச வளர்ச்சிக்கான பொருளாதார நன்மைகளையும் உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2009க்கு பின்னரான சூழலில் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் பொருளாதார அபிவிருத்திகளை உருவாக்கி அழிந்த வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற வேலை திட்டத்தில் வெளிப்பாடாக இவ்வாறான தொழில்பட்டைகள் எமது பிரதேசங்களில் தற்போது அமைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். தீவக பகுதிகளில் வேலைவாய்ப்பின்றி இருக்கும் இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் முயற்சிக்கான வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொடுக்க சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் கடற்பரப்பிலான துரித அபிவிருத்தி சேவையிலான பங்களிப்பை வழங்க தனியார் முதலீட்டாளர்கள் முன்வந்த நிலையில் அதற்கான நடவடிக்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதன்போது படகு கட்டும் தொழிற்சாலை பணிகளுக்கான ஒரு வருட பயிற்சிகள் நிறைவு செய்தவர்களுக்கான சான்றிதழ்களை கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வழங்கி வைத்தார். மண்கும்பானில் வெளிநாட்டு உள்ளூர் தனியார் முதலீட்டாளர்களினால் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட்டுள்ள படகு கட்டும் தொழிற்சாலைக்கான பணியாளர்களாக பிரதேச இளைஞர் யுவதிகள் தெரிவு செய்யப்பட்டு பயிற்சி அளிப்பதற்கு முதலீட்டாளர்களினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் இலங்கை கப்பற்துறை கூட்டுத்தாபன தலைவர் வீரமன்னன் ராஜவே, வடபிராந்திய கடற்றொழில் கட்டளை தளபதி அட்மிரல் பிரியந்த பெரேரா, யாழ் இந்திய உதவி துணை தூதரகத்தின் பதவிநிலை அதிகாரி டி கேசர், வேலணை பிரதேச சபை தலைவர் கருணாமூர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகளும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள், வேலணை பிரதேச சபை உறுப்பினர்கள், அமைச்சின் உத்தியோகஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மன்னார் வங்காலையில் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட அருட்பணி மேரி ஃபெஸ்டியன் அடிகளாரின் 37வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. மன்னார் வங்காலை பகுதியில் 1985ஆம் ஆண்டு இராணுவத்தினரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அருட்பணி மேரி ஃபெஸ்டியன் அடிகளார் மற்றும் அவருடன் சேர்த்து படுகொலை செய்யப்பட்ட சிறுவர்கள் மற்றும் பொதுமக்களின் 37வது ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவு கூறப்பட்டது. இன்று காலை 7 மணியளவில் வங்காலை புனித ஆனாள் தேவாலயத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள அமரர் மேரி ஃபெஸ்டியன் அடிகளாரின் சிலைக்கு முன்பாக நினைவேந்தல் இடம்பெற்றது. 1985ஆம் ஆண்டு தை மாதம் 6ஆம் தேதி வங்காலை தூய ஆனாள் ஆலய பங்குப்பணி செயலாளராக கடமையாற்றிய அருட்பணி மேரி ஃபெஸ்டியன் அடிகளார் மற்றும் அவருடன் தங்கியிருந்த அப்பாவி சிறுவர்கள் பொதுமக்கள் உட்பட 10 பேர் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டனர். இதன்போது 37ஆம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு மன்னார் மறை மாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையிலே குருக்கள் இணைந்து திருப்பலியை ஒப்புக் கொடுத்தனர். இதன்போது மன்னார் மறை மாவட்ட குரு முதல்வர், ஆயரின் செயலாளர் உடங்கலான அருட்தந்தையர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். திருப்பலியை தொடர்ந்து அருட்பணி ஃபெஸ்டியன் அடிகளாரின் சிலைக்கு மன்னார் மறை மாவட்ட ஆயர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் வருகை தந்தவர்களும் அஞ்சலி செலுத்தினர். கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபையின் 2022ஆம் ஆண்டிற்கான பாதீடு நிறைவேற்றப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபையின் 2022ஆம் ஆண்டிற்கான பாதீடு 9 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்று காலை 10 மணியளவில் சபையின் தவிசாளர் ஸ்ரீரஞ்சன் தலைமையில் சபை அமர்வு ஆரம்பமானது. தவிசாளரின் தலைமை உரையினை அடுத்து இந்த ஆண்டிற்கான பாதீடு சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. பாதீடு மீது விவாதம் இடம்பெற்று பாதீடு வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டது. 20 உறுப்பினர்களை கொண்டுள்ள குறித்த சபையில் குறித்த பாதீட்டிற்கு 12 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 3 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்திருந்தனர். 5 உறுப்பினர்கள் சபைக்கு இன்றைய தினம் சமூகம் அளிக்கவில்லை. இந்த நிலையில் பாதீடு 9 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட கம்பெனிகள் இரவோடு இரவாக விற்பனை செய்யப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார்.
மலையக மக்களின் பிரதிநிதியான தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியும் எந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. அதன் காரணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நாட உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது பெருந்தோட்ட கம்பெனிகள் இரவோடு இரவாக விற்பனை செய்யப்படுவதாகவும் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே சட்டம், இதுக்கு பதில் சொல்ல எனக்கு ஊடகத்தில் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஒரே நாடு ஒரே சட்டம் எங்க இருக்கு? ஒரே நாடு ஒரே சட்டம். சிறுபான்மை மக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய உயிருக்கு அச்சுறுத்தல், தலைநகரில் காரியாலயம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்படுது மலையக மக்களுடைய கட்டிடம், அதுக்கு உருப்படியாக நடவடிக்கை எடுக்கல. 5000 ரூபாய் சம்பளம் ஒரு அரசாங்க உத்தியோகத்திற்கு, அப்ப மலையக மக்களுக்கு என்ன? இதான் ஒரே நாடு ஒரே சட்டம். அரசாங்க உத்தியோகத்திற்கு 5000 ரூபாய் கொடுக்கிறோம், ஏனைய தனியார் துறை கொடுக்கறது சம்பந்தமாக நாளைக்கு தொழில் அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்ப மலையக மக்கள் ரொபோவா? மலைய மக்கள் மலையத்தை வேலை செய்கிறவங்க, கடைகளில் வேலை செய்கிற சிப்பாய்கள், மலையத்தை வேலைக்கு இளைஞர் யுவதிகள் தலைநகரில் அங்கங்கே வேலை செய்கிறாங்க. அவங்க வேறு நாட்டு சிங்கப்பூரில் இருந்தால் சமம் ஆகணும். இலங்கையில் அத்தியாவசிய பொருட்கள் விலை கொண்டா அவங்களும் அதே தான் அனுபவிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய நிலைமை என்ன? ஏன் பெருந்தோட்ட மலையக மக்களுக்கும் 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இந்த நிதி அமைச்சு ஏன் அதுக்குரிய வழிமுறையை செய்யலை? ஏன் கம்பெனிகளுக்கு உத்தரவு இல்லை? இன்னைக்கு அது அப்படி. இன்னொரு பக்கம் என்ன சொல்லி ஜனாதிபதி ஆகினாங்க, என்ன சொல்லி பாராளுமன்றத்தை வெற்றி பெற்றாங்க? காணி உரிமை தாரம், மலைய மக்களுக்கு உடனடியாக காணி உரிமை தாரம்னு சொல்றாங்க. எங்க காணி உரிமை? கதையே இல்லை. இப்ப காணியில் உள்ளவங்களையும் வெளியேற்றாங்க. தென் மாகாணத்திலே தெனியாய பகுதியிலே மலையகத்தினுடைய தமிழ் மக்களை அடித்து துரைத்து அவருடைய காணிகளை என்று பெரும்பான்மை இனத்தவர்கள் அங்கு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்று வேலைநிறுத்த போராட்டம் பசறை பகுதியிலே எல்டப் தோட்ட தொழிலாளர் காணி பகிஷ்கரிக்கப்பட்டிருக்குது. லுணுகல பகுதியிலே சோழன் தோட்டத்தில் காணி பகிஷ்கரிக்கப்பட்டிருக்குது. இரவோடு இரவாக மலைய பெருந்தோட்ட கம்பெனிகள் கள்ளத்தனமாக விற்கப்படுகின்றது. அனைவரும் அதிருப்தியாக இருக்கும் போது விவசாயிகள், தொழிலாளர்கள், உத்தியோகஸ்தர்கள், வைத்தியர்கள் இன்னைக்கு அனைவரும் அதிருப்தியில் இருக்கும் போது இந்த நாட்டு மக்களை மதிப்பவர்களாக இருந்தால் உடனடியாக அரசாங்கம் ராஜினாமா பண்ணும். கைது செய்துக்கிட்டு அமைச்சர் பதவி விலக்கிட்டு பாராளுமன்றத்தை மூடி வச்சுக்கிட்டு மக்கள் பதவியை வாயை கட்டி வச்சுட்டு நம்ம ஓட்டு வாங்கினவங்க, நாங்கள் லிஸ்ட்ல வந்தவங்க இல்லை, எங்க மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சு அனுப்பினவங்க, அவர்கள் சார்பாக இறுதி மூச்சு வரைக்கும் நாம் பேசிக்கிட்டே தான் இருப்போம். எங்க வாய் யாராலும் மூட முடியாது. எங்க மக்களுக்கு அநீதி வரதை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். வடதேச பாதுகாப்பு இல்லாட்டி பாதுகாப்பு சம்பந்தமாக தொழிற்சங்க தலைநகரில் கடிதம் எழுதியிருக்கிறோம், பாராளுமன்றம் தெரிவிச்சிருக்கிறோம். அப்போ நான் ஜெனீவா கொண்டு போகிறேன். நான் இந்திய அரசாங்கத்துக்கு மோடி அவர் கடிதம் எழுதுறேன். நான் இந்திய வம்சாவளி, என் 5 பரம்பரை அங்கே வாழ்ந்துருக்குது, இது என் உரிமை. என் உரிமையில் பாராளுமன்ற உறுப்பினராக என் மக்கள் உறுப்பினராக்கியிருக்காங்க. அப்போ எனக்கு தெரியும், எங்கள் பின்னுக்கும் சில பேர் ஆடிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு விளங்குது, எங்கள் உயிருக்கு ஆபத்தில் விளங்குது. ஆனால் அதற்காக மலையக மக்கள் சார் மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சரவணபவனால் மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் 24ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபையின் அனுமதியுடன் மாநகர சபையின் ஆணையாளருக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை சபையின் அனுமதியுடன் மீளப் பெறப்பட்ட நிலையில் அந்த அதிகாரங்களில் தலையிடுவதை தடை செய்ய கோரி மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வரால் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இன்றைய தினம் குறித்த வழக்கானது மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி MN அப்துல்லா தலைமையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. குறித்த வழக்கு தொடர்பான இன்றைய தினம் ஆஜராகிய சிரேஷ்ட சட்டத்திரணி கேசவன் சயந்தன் தெரிவிக்கையில், விண்ணப்பம் தொடர்பில் எமது எதிர் சமர்ப்பண விண்ணப்பம் செய்திருந்தோம். இதில் மேல்முறையீட்டு நீதிமன்ற ஒழுங்கு விதிமுறைகளை சுட்டிக்காட்டியிருந்தோம். அந்த அடிப்படையில் இரு சமர்ப்பணங்களையும் அவதானித்த நீதிபதி குறித்த விடயம் தொடர்பாக மாற்று சாத்திய கூற்று பிரதி கிடைக்காத காரணத்தால் தமது கட்டளைகளை எதிர்வரும் 24ஆம் தேதி வழக்கை ஒத்திவைத்துள்ளார் என அவர் குறிப்பிட்டார்.
சீனகுடா எண்ணெய் குதங்களை இந்தியாவிற்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருகோணமலையில் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. திருகோணமலை சீனகுடா எண்ணெய் குதங்களை இந்தியாவிற்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருகோணமலை பிரதான பேருந்து நிலையத்திற்கு முன்னால் நேற்று ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நாட்டை விற்காதே, அரசாங்கமே தேசத்தின் சொத்துக்களை விற்று தின்னாதே, டொலர் இல்லை என்றால் எண்ணெய் குதங்கள் மூலம் தேசிய சொத்துக்களை கூறு போடாதே போன்ற சுலோகங்களை ஏந்தியவாறு தமது எதிர்ப்பினை தெரிவித்தனர். கிழக்கு மக்களின் குரல் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட குறித்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டதுடன் இதற்கான சரியான தீர்வினை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என்றாலும் நாடளாவிய ரீதியில் பாரிய போராட்டங்கள் இடம்பெறும் எனவும் தெரிவித்திருந்தனர். அம்பாறை மாவட்டத்தில் புலமை பரிசில் மாணவர்களின் நலன் கருதி மாதிரி பரீட்சை வினாத்தாள் வழங்கி வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பாடசாலையில் தரம் 5 கல்வி பயிலும் மாணவர்களின் நலன் கருதி இராசமாணிக்கம் அமைப்பினால் மாதிரி பரீட்சை வினாத்தாள் வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. கல்முனை பாண்டியிருப்பு நாவலர் வித்தியாலயத்தில் மாதிரி பரீட்சை வினாத்தாள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு குறித்த மாதிரி வினாத்தாள்கள் அடங்கிய பொதிகளை வழங்கி வைத்ததுடன் நிகழ்வில் பிரதி வலய கல்வி பணிப்பாளர், உதவி கல்வி பணிப்பாளர் மற்றும் வலய ஆசிரியர்களும் இலங்கை தமிழரசு வாலிபர் முன்னணி துணைச் செயலாளர் நிதான்சனம் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். அரசியல் தீர்வுன்றதுல ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி தான் எங்களுடைய மக்களுடைய பொருளாதார அபிவிருத்தியும் இந்த இப்படியான அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள். இனி வருங்காலங்களிலே நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். இன்று சில இஸ்லாமிய மக்களை பொறுத்தளவிலே ஐயா சொன்னது போல அக்கறை பத்திலே கட்டடம் இருக்கும், ஆனால் இலங்கையிலே நிம்மதியாக வாழக்கூடிய சூழல் எதிர்காலத்தில் இருக்குமா என்ற ஒரு கேள்வி உங்களிடம் கேட்க வேண்டும். தமிழ் மக்களை அழித்து தமிழ் மக்கள் கலைத்து விட்டார்கள், அவர்களை கொஞ்ச காலத்துக்கு நாங்கள் விடுவோம் என்றதான அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. 40 வருஷமாக தமிழன் அடிச்சு போட்டோம், இனி அவங்களுக்கு ஒரு ஓய்வு கொண்டு கொடுப்போம் என்றால் சிங்கள மக்கள் மத்தியிலே தமிழனுக்கு அடித்தால் அது பெருசாக எடுப்படாது. இன்று அடுத்த 20 வருஷத்துக்கு நிச்சயமாக இஸ்லாமிய மக்களை தான் குறிவைக்க போறார் என்றால் அது உலகம் எல்லாம் இஸ்லாமோபியா. அவை இது நாங்கள் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், நிச்சயமாக இஸ்லாமிய மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் தான் மொட்டுக்கு ஒரு வாக்களிக்கல போன தேர்தலில். ஆனால் இனி வரும் காலங்களிலே இதை உணர்ந்து இன ரீதியாக தமிழன் என்று அழைக்கப்படும், மத ரீதியாக இன ரீதியாக தமிழன் என்று அழைக்கப்படுபவர்கள் பொறுத்தளவிலே கடந்த காலத்திலே நடந்ததெல்லாம் நாங்கள் மறந்து எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க தயார். அப்போ இனி வருங்காலங்களிலே நாங்கள் நிச்சயமாக இரு சமூகம் ஒன்றாக நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். அது கல்முனையை போல ஒரு குழப்பகரமான ஒரு பிரதேசத்திலே இருந்து நாங்கள் அப்படியான செயல்பாடை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் விட்டால் இந்த பிரதேசங்களுக்கு கட்டடமும் இல்லை, இந்த பிரதேசங்களுக்கு இனி வரும் காலங்களிலே வாழ்றதுக்கு நாங்களும் இருக்க மாட்டோம் என்பதை உறுதியாக சொல்லலாம். விசேடமாக அம்பாறை மாவட்டம் குடியேற்ற திட்டங்கள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கு. 10,000 ஏக்கர் ஒரே நாளுக்குள்ள பறிக்கப்படுது. மேச்சத்தர காணி 10,000 ஏக்கர். இந்த நகர பிரதேசத்திலே தமிழன் 1 ஏக்கர் எடுத்திருக்கான், அவன் அடிச்சு கிளைக்க வேணும் ஒரு ஆள் சொல்றது. இந்த முஸ்லீம் 1 ஏக்கரை பிடிச்சிருக்காங்க, அடிச்சு கிளைக்க வேணும் என்று சொல்லி 2 சமூகமும் 1 ஏக்கர் இப்படி பார்க்கிறோம். அங்க 10,000 ஏக்கர் ஒரு இரவுக்குள்ள போகுது. அப்போ இனி வருங்காலங்களிலே இதுக்கு இடமளிக்காமல் நாங்கள் எப்படியான சில திட்டங்களை வகுத்து நாங்கள் போகலாம்னு நாங்கள் பார்க்க வேணும். 2022ஆம் ஆண்டு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு வருடம். நாட்டிலே பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நான் அன்னைக்கு வரலாறு காணாத அளவுக்கு வரும். 4ஆம் மாதம் 5ஆம் மாதத்துக்கு பிறகு உணவு பஞ்சம் வரும். தெற்கிலே இருக்கிற மக்கள் வீதியில் இறங்கி போராடுறதுக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய ஒரு சில பகுதியையும் நாங்கள் சேர்த்தெடுத்து ஒரு புதிய அரசியல் பாதையிலே நாங்கள் போக வேண்டும். நாட்டில் மேலும் 18 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொரோனா தொற்று காரணமாக நேற்று மேலும் 18 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த மரணங்கள் தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 15,083 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றில் இருந்து இன்று மேலும் 145 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,61,557 அதிகரித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் இன்று மாலை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,89,479 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 12,839 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
பொது இடங்களுக்கு பிரவேசிப்போர் கோவிட்-19 தடுப்பூசி அட்டைகளை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்பது தொடர்பான சட்ட தயாரிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாகவும் இது தொடர்பில் உரிய தரப்பினருடன் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசில குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் பூஸ்டர் எனப்படும் செயலூக்கி தடுப்பூசியை அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 2வது தடுப்பூசியை செலுத்திய பின்னர் முதல் 3 மாதங்களில் 3வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தடுப்பூசி செலுத்தல் மூலம் பல்வேறுபட்ட நோய் அறிகுறிகள் ஏற்படுவதாக வெளியான தகவல் இதுவரை விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்படவில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசில குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டில் ஒமிக்ரோன் திரிவு தொற்று பரவும் வேகம் அதிகரிக்கக்கூடும். ஒமிக்ரோன் பரவும் வேகம் அதிகரித்தால் இந்தியா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளைப் போன்று இலங்கையிலும் தொற்றாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 2 வாரங்களாக நாளாந்தம் இனம் காணப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை சுமார் 300ஆகவே காணப்பட்டது. எனினும் செவ்வாய்க்கிழமை முதல் இந்த எண்ணிக்கை 600ஆக அதிகரித்துள்ளது. இந்த எண்ணிக்கை மேலும் உயர்வடையக்கூடும். தற்போது ஒமிக்ரோன் திரிவு தொற்று நாட்டில் காணப்படுகிறது. அதன் பரவல் வேகமும் அதிகரிக்கக்கூடும். ஒமிக்ரோன் திரிவு தொற்று பரவுவதையும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தவிர்த்துக் கொள்வதற்கு சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுவதோடு 3ஆம் கட்ட தடுப்பூசியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பவற்றின் விளைவாக மேலும் தொற்றாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும். எனவே இனிவரும் காலங்களிலாவது மக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளை சோதனைக்குட்படுத்தும் விசேட நடவடிக்கை ஒன்றினை போலீசார் நேற்றைய தினம் மேற்கொண்டனர். 1076 போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளின் உதவியுடன் இந்த கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி 4288 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 3632 முச்சக்கர வண்டிகளும் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. இதன்போது மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் பயணித்த 10,463 பேரில் 2112 பேர் சுகாதார வழிகாட்டுதல்களை மீறியதாக கண்டறியப்பட்டதை அடுத்து அவர்களுக்கு எச்சரிக்கையும் ஆலோசனையும் போலீசாரினால் வழங்கப்பட்டுள்ளன. கொழும்பு வெள்ளிக்கடை சிறைச்சாலை படுகொலை வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் 12ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கடை சிறைச்சாலையில் இடம்பெற்றதாக கூறப்படும் படுகொலை தொடர்பில் முன்னாள் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் போலீஸ் பரிசோதகர் நியூமால் ரங்கஜீவ மற்றும் மகசீன் சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகர் லமாகே வாகே எமில் ரஞ்சன் ஆகியோருக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் 12ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று இந்த வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்படவிருந்த நிலையில் அதற்கான வழக்கு முற்பகல் 11 மணியளவில் கொழும்பு மேல்நீதிமன்றத்தின் 6ஆம் இலக்க விசாரணை அறையில் விசாரணைக்கு வந்தது. மேல்நீதிமன்ற நீதிபதிகளான ஹிஹான் கொல்லதுங்க தலைமையிலான பிரதீப் கெட்டியாராய்ச்சி மஞ்சுள திலகரட்ன ஆகியோரடங்கிய சிறப்பு ட்ரையல் அட்பார் நீதிமன்ற முன்னிலையில் இந்த வழக்கு தீர்ப்பு அறிவிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது திறந்த மன்றில் பேசிய தலைமை நீதிபதி கிகான் குலதுங்க இந்த வழக்கின் தீர்ப்பு எழுதப்பட்டு முடிக்கப்பட்டுள்ள போதும் தட்டச்சு பிழைகள் உள்ளவற்றை நீக்க சிறிது கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் தீர்ப்பு பூரணமாக தயாராகாத நிலையில் வழக்கின் தீர்ப்பினை பிறிதொரு தினத்தில் அறிவிப்பதாக தெரிவித்தார். அதன்படியே தீர்ப்பு எதிர்வரும் 12ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணிக்கு அறிவிப்பதாக நீதிபதி அறிவித்தார். வழக்கு தொடுநர் சட்டம் அதிபர் சார்பில் சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் டிலான் ரத்நாயக்க மன்றில் ஆஜராகியிருக்காத போதும் அவருடன் இணைந்த வழக்கினை முன்னெடுத்துச் சென்ற பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மாதவ தென்னக்கோன் மன்றில் ஆஜராகினார். பிரதிவாதிகளுக்காக ஜனாதிபதி சட்டத்தரணிகளான நானில் இந்திர திஸ்ஸ மற்றும் அனுஜ பிரேமரத்ன ஆகியோர் ஆஜராகினர். கடந்த 2012ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த படுகொலை தொடர்பில் அன்றிலிருந்து 5 வருடங்கள் உரிய விசாரணைகள் இடம்பெற்றிருக்கவில்லை. 2017ஆம் ஆண்டே சிஐடி ஊடாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் 2018ஆம் ஆண்டின் இறுதிக்கால பகுதியில் விசாரணை கோவை சட்டம் அதிபருக்கு பாரப்படுத்தப்பட்டது. குறித்த விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள சான்றுகள் சாட்சிகளின் அடிப்படையில் குற்றவியல் சட்டத்தின்படி 454ஆம் அத்தியாயத்திற்கமைய குற்றத்தின் பாரதூரம் சந்தர்ப்ப விடயங்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் ஏற்பட்ட அவதானிப்பு கண்கண்ட மற்றும் அறிவியல் தடயங்களை பயன்படுத்தி 3 கொண்ட சிறப்பு நீதிபதிகள் முன் மேல் நீதிமன்ற விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு சட்டம் அதிபர் பிரதி நீதியரசரிடம் கோரிய நிலையிலேயே இவ்வழக்கை விசாரணை செய்வதற்கான சிறப்பு ட்ரையல் அட்பார் நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. வெள்ளிக்கடை சிறைச்சாலையில் போதைப்பொருள் கையடக்க தொலைபேசி மற்றும் வேறு சட்ட விரோத பொருட்கள் கைப்பற்றும் நோக்குடன் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் ஒத்துழைப்புடன் சிறை பாதுகாப்பு அதிகாரிகள் கடந்த 2012-11 தேதி விசேட சோதனை ஒன்று நடத்தப்பட்டது. இதன்போது கைதிகள் குழம்பியுள்ள நிலையில் நாளாந்த நடவடிக்கைகளுக்காக ஆயுதங்களை விநியோகம் செய்யும் சிறை ஆயுத களஞ்சியத்தை அவர்கள் சூறையாடி அதிலிருந்து ஆயுதங்களை கொண்டு போலீசின் விசேட அதிரடிப்படையினர் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். நிலைமையானது இதன்போது
பெரும் கலவரமாக மாறியுள்ளதுடன் அதனை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியாமல் போயுள்ளது. இந்த நிலையிலேயே கலகத்தின் இடைநடுவே கைதிகள் தப்பிச் செல்வதை தடுக்க வெள்ளிக்கடை சிறைச்சாலை போலீசின் விசேட அதிரடிப்படை சுற்றி வளைத்துள்ளது. இதன்போது 2009 நவம்பர் 9 இரவு 12 மணியளவில் போலீசின் விசேட அதிரடிப்படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு சிறை அத்தியட்சகரின் உத்தியோகபூர்வ இல்லம் அமைந்துள்ள பகுதியூடாக தப்பிச் செல்ல சிலர் முயன்றுள்ளனர். இதன்போது அதிரடிப்படை நடத்திய பதில் தாக்குதலில் 2 காயமடைந்து அவர்கள் வைத்தியசாலையின் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தனர். இதன்போதே முச்சக்கர வண்டி ஒன்றில் தப்பிச் சென்ற கைதிகள் மீது அதிரடிப்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 8 பேர் கொல்லப்பட்டனர். பதிவாகியுள்ள சாட்சிகளின் பிரகாரம் இந்த சிறை கலவரமானது இராணுவமும் தலையீடு செய்த பின்னர் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் தெரிவு செய்யப்பட்ட 8 கைதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே நீண்ட வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து தீர்ப்பு அறிவிக்கப்பட உள்ளது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என ஒன்றிணைந்த பிரஜைகள் கூட்டமைப்பின் ஒருங்கமைப்பாளர் சமீர பெரேரா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் அரசியல் தீர்மானங்களை விமர்சிப்பதற்கு மக்களுக்கு உரிமை உள்ளது என்று ஒன்றிணைந்த பிரஜைகள் கூட்டமைப்பின் ஒருங்கமைப்பாளர் சமீர பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ජනාධිපතිවරයා සම්බන්ධයෙන් අපහාස වන ආකාරයට පෝස්ට් නැත්තම් ඒ පෝස්ට් දාන්න බෑ එහෙම නැත්නම් ඒවා බෙදා හරින්න බෑයි කියලා යම්කිසි ආකාරයකින් පොලිසියෙන් නිවේදන නිකුත් කරනවා ප්‍රකාශ කරනවා අපි මාධ්‍ය වලින් දැක්කා පිට අහන්න ලැබුණා. ஜனாதிபதி என்பவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர். எனவே இறைவனின் பிரதிநிதி அல்லாத மக்களின் பிரதிநிதியான ஜனாதிபதியை விமர்சிப்பதற்கு அரசியலமைப்பில் உரிமை உள்ளது. ஜனாதிபதி தொடர்பில் முறையற்ற வகையில் கருத்துக்களை பதிவிட முடியாது, பகிர முடியாது என்பது தொடர்பில் போலீசார் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதனை ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டுள்ளன. ஜனாதிபதி என்பவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவராவார். அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவரே தவிர இறைவனால் தெரிவு செய்யப்படவில்லை. ஜனநாயக தேர்தல் முறை, ஜனநாயக நிர்வாக முறைமையே நாட்டில் அமலில் உள்ளது. யாரும் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட காரணங்கள் குறித்து விமர்சிப்பதோ கருத்துக்களை பதிவிடுவதோ இல்லை. ஜனாதிபதி எடுத்த அரசியல் தீர்மானங்கள் தொடர்பிலேயே மக்கள் தங்களது எதிர்ப்பை அல்லது கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். இவ்வாறு கருத்து தெரிவிப்பது இந்த நாட்டு மக்களின் உரிமையாகும். ஜனாதிபதியை ஜனாதிபதிக்கான இருக்கையில் அமர வைத்து உணவளித்து சகல செலவினங்களையும் இந்த நாட்டு மக்கள் செய்கிறார்கள் என்றால் ஜனாதிபதி என்பவர் இந்த நாட்டு மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். எனவே ஜனாதிபதி எடுக்கும் அரசியல் ரீதியான தீர்மானங்கள் எதிர்காலத்திற்கு பாதிப்பாக அமையுமெனின் அது தொடர்பில் கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் விமர்சனங்களை முன்வைப்பதற்கும் கலந்துரையாடுவதற்கும் பொதுமக்களுக்கு உரிமை உள்ளது. ஜனாதிபதி முதலில் அரசியல் தொடர்பான அரிச்சுவடிகளை கற்க வேண்டும். ஜனாதிபதி ஆவதற்கு முன்பு வீட்டு பணிகளை செய்துவிட்டு வர வேண்டும். රටේ ජනාධිපතිවරයා වග කියනවා මේ රටේ ජනතාවට. ඒතකොට ජනාධිපතිවරයා ගන්න තීන්දුව తీරන මේ රටේ ජනතාවගේ යහපතට යහපත අයහපත සම්බන්ධයෙන් බලපානවා නම් මේ රටේ ජනතාවට අයිතියක් තියෙනවා. ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ மல்வத்து அனுநாயக்க தேரர்கள் மற்றும் கெட்டம்பே தேரரிடம் ஆசி பெற்றார். ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ இன்று முற்பகல் மல்வத்து விகாரைக்கு சென்று அனுநாயக்க தேரர் அதிவணக்கத்திற்குரிய திம்புல் கும்ரே பிமல தம்ம தேரரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். இதன்போது அனுநாயக்க தேரரினால் பிரித் பாராயணம் செய்யப்பட்டு ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கப்பட்டது. அத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து சவால்களையும் வென்று மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக மகா சங்கத்தினர் பெரும் நம்பிக்கை கொண்டுள்ளனர் என்று ஜனாதிபதியிடம் அனுநாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மல்வத்து அனுநாயக்க தேரர் அதிவணக்கத்திற்குரிய நியங்கொட விஜிதசிறி தேரரையும் சந்தித்த ஜனாதிபதி அவருடன் சுமூக கலந்துரையாடலில் ஈடுபட்டார். ஜனாதிபதியின் எதிர்கால திட்டங்களுக்கு ஆசி வழங்கிய விஜித் ஸ்ரீ அனுநாயக்க தேரர் ஜனாதிபதியின் வருகையை நினைவூட்டும் வகையில் நினைவு சின்னம் ஒன்று அன்பளிப்பு செய்தார். அதனையடுத்து கொட்டம்பே ரஜோபாமாவுக்கு சென்ற ஜனாதிபதி ஸ்ரீ
லங்காராம விகார பீடத்தின் சிரேஷ்ட உறுப்பினர் வணக்கத்திற்குரிய கெபட்டியாகுட ஸ்ரீ விமல தேரரை சந்தித்தார். இதன்போது நாட்டின் தற்போதைய நிலைமைகள் மற்றும் அரசாங்கத்தின் எதிர்பார்ப்புகள் தொடர்பில் ஜனாதிபதி விளக்கம் அளித்தார். புத்த சாசன அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில குணவர்தனவும் இந்த சந்திப்புகளில் கலந்து கொண்டிருந்தார். பொதுநலவாய நாடுகளின் விளையாட்டு விழாவிற்கான கோல் அலரி மாளிகைக்கு கொண்டு வரப்பட்டது. பிரித்தானியாவின் பர்மிங்ஹாம் நகரில் இம்முறை நடைபெறவுள்ள 2022 ஆண்டு பொதுநலவாய நாடுகளின் விளையாட்டு விழாவை முன்னிட்டு உலகளாவிய ரீதியில் 72 நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்ற மகாராணியின் கோல் நேற்று பிற்பகல் அலரி மாளிகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் வரவேற்கப்பட்டது. 25வது நாடாக கடந்த 3ஆம் தேதி மாலை மாலத்தீவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட கோல் 3 தினங்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டு நேற்று அலரி மாளிகைக்கு கொண்டு வரப்பட்டது. இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் ஆலோசனையின் பேரில் இந்த கோலினை வரவேற்று காட்சிப்படுத்துவதற்கான ஒருங்கிணைப்பு செயற்பாடுகளை முன்னெடுக்கும் பொறுப்பு இலங்கை தேசிய ஒலிம்பிக் குழுவிற்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தேசிய ஒலிம்பிக் குழுவின் தலைவர் சுரேஷ் சுப்பிரமணியம் எதிர்வரும் ஜூலை 28ஆம் தேதி பர்மிங்ஹாமில் ஆரம்பமாகும் பொதுநலவாய நாடுகளின் விளையாட்டு விழாவின் உத்தியோகபூர்வ சின்னம் மற்றும் கோலின் மூலம் வெளிப்படுத்தப்படும் கருத்தினை பிரதமர் முன்னிலையில் முன்வைத்தார். அதனைத் தொடர்ந்து தேசிய ஒலிம்பிக் குழுவின் தலைவர் சுரேஷ் சுப்பிரமணியத்தினால் பிரதமரிடம் கோல் வழங்கப்பட்டது. 2022 QPR என நடைபெறும் இந்த விசேட காட்சிப்படுத்தல் திட்டம் பிரித்தானிய மகாராணியின் தலைமையில் கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. நிகழ்வில் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ, பிரதமரின் செயலாளர் காமினி செனரல், இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் அனுராத விஜயகோன், இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் மேலதிக செயலாளர் விக்ரமசிங்க, விளையாட்டு மேம்பாட்டு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அமல் எதிரி சூரிய, தேசிய ஒலிம்பிக் குழுவின் தலைவர் சுரேஷ் சுப்பிரமணியம், தேசிய விளையாட்டு கவுன்சிலின் உறுப்பினர் ஜஸ்வந்த் முத்தட்டுவவேகம, தேசிய ஒலிம்பிக் குழுவின் செயலாளர் மேக்ஸ்வெல் த சில்வா, தேசிய ஒலிம்பிக் குழுவின் சந்தன லியனகே, நிலம் பெர்னாண்டோ, காமினி ஜெயசிங்க, பழுதுக்கும் விளையாட்டு வீரர் சிந்தன விதானகே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் டான் தமிழுடைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை காலை 8:30 எதிர்பாருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.